ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு சப்டிவிஷன் 1 போயிருக்கேன். 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் 60 இன்னொன்று 1 2 3 சரிங்களா? இது நேச்சுரல் நம்பர் தானே. அது ஆக்சுவலாக இப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸு ஃபார்முலா என்னது பார்த்தீங்கன்னா நமக்கு n × n + 1/2. அது எப்படி இதெல்லாம் பார்த்துங்க, சம்மேஷன் போட்டுருங்க. இங்கே கே கே வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது n வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கே வேல்யூ 1 போடுவோம். 1 ப்ளஸ் சம்மேஷன் ப்ளஸ் ஆட் பண்ணுறது தானே, ப்ளஸ் போடுவோம். நெக்ஸ்ட் கே வேல்யூ வரும் 2 வரும். இப்போ 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் கே வேல்யூ 3 போடுங்களா, 3. இதே மாதிரி எது வரைக்கும் போகுது நமக்கு வந்து n வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா? அப்போ n × n + 1/2 இதான் நமக்கு ஃபார்முலா, சம்மேஷன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இந்த சம் இருக்குங்க இல்லையா, இப்போ 1 ப்ளஸ் அகைன் சம் எழுதுறேன், 2 + டாட் 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 இது 60. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n வேல்யூ நமக்கு 6 தானே, ஏன்னா 1லேருந்து 6 இருக்கு. அப்போ எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர்ஸ் இருக்குமா? அப்போ இந்த ஃபார்முலா நம்ம நம்பலாம் n பதில் 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ n பதில் 60 இன்ட்டு n + 1 அப்போ 60 + 1/2. 2 இங்கே கேன்சல் பண்ணலாமா? 30 வருமா? 30 இன்ட்டு என்னது இங்கே 61 வருமா? மல்டி பண்ணலாமா? 3 ஆல் மல்டி பண்ணுங்க. 3 1s are 3, 3 6 are 18. இந்த 0 ஆட் பண்ணிங்க சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு தெரியணும். 1 + 2 + 3 + நமக்கு பாருங்க அந்த ஆர்டர் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கா, இது n சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க. அதை ஃபார்முலா வந்து n × n + 1/2. n வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? இப்போ 3 + 9 + 3 6 + 9 + டாட் 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 96 இருக்கா? இப்போ இது கண்டினியூ இல்லை நமக்கு, இது ஏபி ஃபார்முலா வச்சு நீங்கள் போடலாம். ஏன்னா 3 3 ஆட் ஆகுது. நீங்கள் ஏபி ஃபார்முலா இருக்குல்ல, நமக்கு எஸ்என் ஃபார்முலா ஏபிங்கிறது SN = n/2 2a + n - 1 × d அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லை என்னது SN = n/2 a + l, ஏன்னா எல் வேல்யூ தெரியும் 96, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை விட சிம்பிளாக இங்கே போகலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இதில் இது காமன் இருக்கலாம். 3 காமன் எத்தனை வரும்? 1 + 2 + 3 டாட் 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 நமக்கு 3 32 வந்துருமா? இப்போ பாருங்களா, இந்த பிராக்கெட்ல பாருங்க 1 + 2 + 3 + டாட் டாட் 30 வரைக்கும் இருக்கா? அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நமக்கு சம்மேஷன் சம் ஆஃப் n யூஸ் பண்ணுமா? அது எப்படி போடலாம்? சம்மேஷன் ஆஃப் கே போட்டுருங்க. இங்கே கே வேல்யூ இந்த 1லேருந்து எது வரைக்கும் n வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபார்முலானது n × n + 1/2. எப்பவுமே ஃபார்முலா எழுதுங்க. நமக்கு வந்து அதுக்கும் ஒரு சின்ன ஒரு மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்கும் ஃபார்முலா எப்பவுமே. சரி, இப்போ நம்ம சம் இல்லாமா ஃபார்முலா வச்சா 3 × இப்போ 1 + 2 + 3 30 வரைக்கும் போகுது இல்லையா? அப்போ n வேல்யூ 32 32 இன்ட்டுனது 32 + 1 பை என்னது 2. இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 16. அப்போ 3 இன்ட்டு இந்த 16 இருக்கா, இன்ட்டுனது 33 முடியுமா? 3 × 33 99. அப்போ 16 × 98 போகலாமா? 9 6 54 பை 9 1s are 9 44. அதே தான் வரும் இங்கே இல்லையா, 144. 4 8 5 1. ஆன்சர் அது 1584. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். இப்போ சம் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, 51 + 52 + 53 + கொடுத்துருவாங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதுறேன். சம்மேஷன் ஆஃப் n வச்சு நம்ம ஃபார்முலா எழுதுறேன். சரி, உங்களுக்கு சம்மேஷன் கே போட்டு என்ன பண்ணுவோம், கே 1லேருந்து n வரைக்கும் n × n + 1/2 சரிங்களா? ஆனால் அந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது யூஸ் பண்ண முடியும் சரிங்களா? 1 2 3 4 இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்குது ஆக்சுவலாக 51லேருந்து 92 வரைக்கும் தான் ஆட் பண்ணி சொல்லுவோம். அதுக்காக ஆனால் நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சம் திருப்பி நான் நோட் பண்ணுறேன். இந்த சொல்கிறதெல்லாம் கேட்டுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண முடியும், 1லேருந்து 92 வரைக்கும் ஆட் பண்ணிடும். 1 + 2 + 3, ஏன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1லேருந்து 92 வரைக்கும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 1லேருந்து அதே 1லேருந்து எது வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா 50 வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம்.
அப்போ நம்ம என்ன கிடைச்சோம் நமக்கு 51லேருந்து 92 வரைக்கும் நமக்கு கிடைச்சிரும் சம். ஓகேவா? என்ன பண்ண போறீங்களா? ஏன்னா ஃபார்ம்ல வந்து 1 ஸ்டெப் பண்ணா யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம 1ல 92 வரைக்கும் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவை 51 தானே, அப்போ 50 வரைக்கும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம் தான். அப்போ 1 to 50 வரைக்கும் நம்ம பண்ணுறோம், ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது சிம்பிளாக நான் வச்சுங்க, எப்பயும் பசங்க இது சிம்பிளாக பசங்க சொல்கிறது தான். அது என்னன்னா 1லேருந்து லாஸ்ட் நம்பர் 92 வரைக்கும் போடணும். மைனஸ் போட்டு அதே 1லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல 51 இதுக்கும் ஃப்ரெண்ட் நம்பர் வரைக்கும் போடணும். சரிங்களா? இந்த டைரக்ட் சும்மா நான் வச்சுங்க. இது நம்ம எல்லா சமயம் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1லேருந்து என்ன சொல்கிறேன், லாஸ்ட் நம்பரு -1லேருந்து இந்த ஃப்ரண்ட் நம்பர் இருக்குல்லையே ஃபர்ஸ்ட் நம்பரு அதுக்கும் ஃப்ரண்ட் நம்பர், அவ்வளோ சிம்பிளாக போடலாம். இப்போ 1லேருந்து 92 சொல்லும்போது n92 அப்புறம் 92 இல்லை n வேல்யூ 92 இன்ட்டு n + 1 அப்போ 92 + 1 பைனது 2. அப்புறம் இங்கே வரும் n இங்கே 50 அப்போ 50 + 1/2. இப்போ 92 இன்ட்டு வரும் 93 டிவைட் பை 2. இங்கே 50 இன்ட்டு 51 டிவைட் பை 2. கேன்சல் பண்ணாமல் இங்கே 25 இங்கே என்ன வரும் நமக்கு 46 வருமா? மல்டி பண்ணலாமா? 46 இன்ட்டு 93 18 1 54 55 4 3 12 1 36 37 8 7 12 4 2 7 8 minus 51 and 25 5 1 5 5 5 25 2 1 1 2 வந்துரும் இல்லையா? 5 7 2 1 1 2 7 5 ஸ்கிராப் பண்ணலாமா? Four to 7 8 1 to 7 5 சப்ராக்ட் பண்ணா 3 0 0 3. ஆன்சர் நமக்கு வந்து 3 0 0 3. சரிங்களா? இது பாதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 1லேருந்து லாஸ்ட் நம்பர் -1லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃப்ரண்ட் நம்பர். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம்மில் 4th சப்டிவிஷன் போகலாம். சமூகத்தில் நம்ம 1 + 4 + 9 + 16 + டாட் இருக்கு இல்லையா? இப்போ இது ஏபின்னு வராது, நமக்கு ஜிபின்னு வராது. கொஞ்சம் யோசிச்சா உங்களுக்கு நம்பர்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். 1 4 9 16 நம்ம எல்லாம் இல்லையா? ஒரு பழக்கமான நம்பர் இருக்கா? என்னது 1னா 1² போலாமா? 4 நம்பர்லாம் 2², 9 பார்த்தா தோணும் 3², 16னா 4², டாட் 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 225 அது 15². இது அப்போ 1², 2², 3² இருக்கு இல்லையா? அப்போ சம் ஆஃப் இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் இல்லையா? இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் k² போடுங்க. சம் ஆஃப் நேச்சுரல்னா கே போடுவோம், இங்கே k² போடுங்க. கே இந்த 1லேருந்து n வரைக்கும். அப்போ ஃபார்முலா என்ன வந்துடும், n இன்ட்டு n + 1 ஸ்கொயராக தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2n + 1 பை 6. சரியா? நல்லா பார்த்துங்க. n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 பை 6. இப்போ இந்த சம் போலாம் நமக்கு. நான் சம் எழுதுறேன். 1² ப்ளஸ் அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நல்லா 3² டாட் இருக்கு 15² வரைக்கும். இப்போ இங்கே n வேல்யூ வந்து 15. ஏன்னா 1 2 3 போடும்போது எத்தனை டைம் இருக்கும்? 15 டைம் இருக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா n 15னா n + 1 அப்போ 15 + 1. இந்த டைம் நான் கேர்ஃபுல்லாக பண்ணுவீங்க. 2 இன்ட்டு n + 1 அப்போ 2 இன்ட்டுனா ப்ராக்கெட் போட்டுங்க, +1 இப்படி போடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 இன்ட்டு 15 போட்டு +1 போட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு மல்டி பண்ணுவாங்க. அது தப்பு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், மல்டி பண்ணிட்டு தான் ஆட் பண்ணோம். சரிங்களா? அதனால் ப்ராக்கெட் போட கொஞ்சம் நல்லா மீனிங்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தப்பு மாட்டோம். 15 இன்ட்டுனது 15 + 1 16. இங்கே என்ன பண்ண முதல்ல மல்டி பண்ணி தான் நமக்கு வந்து ஆட் பண்ணோம். பட் மாஸ் சரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபடி பாருங்க. 15 × 2 30 30 + 1 31 பை 6. யாரும் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணிட்டு மல்டி பண்ணாதீங்க, அது தப்பாயிடும். அது இப்போ 6 கண்டிப்பாக அந்த சமூகத்தை நிச்சயம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த நம்பர் டிவைட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃப்ராக்ஷன் வராது நிச்சயமா. 3 2s 6 ஃபர்ஸ்ட் 3 2 டேபிள் அடிங்க, அப்போ 3 டேபிள் அடிமே இருக்கும். இல்லை டேரெக்டாக சம்பளம் நமக்கு சில சம்பளம் வந்து 6 அடிமே இருக்கும். இப்போ 1 3s 3 5 3s 15. இப்போ 5 × 8 40.
40 into 31. அப்போ 4 டேரக்டாக மல்டி பண்ணுங்க. 4 4 3 சார் 12 0 ஆட் பண்ணிங்க. தான் இந்த ஃபார்முலா முக்கியம். சம் ஆஃப் இந்த ஸ்கொயர் n ஸ்கொயர் டேர்ம் சொல்லும்போது நம்ம என்ன ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6 நான் வச்சுங்க. இந்த 2n ஃபர்ஸ்ட் மல்டி பண்ணது அந்த 1 நீங்கள் ஆட் பண்ணும். தெளிவாக பார்த்துங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம பண்ணலாம். 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ கொடுத்தது 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு 21 ஸ்கொயர் இருக்கா. சம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடலாம். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலோட நீங்கள் எழுதுறீங்க சரிங்களா. ஃபார்முலாவுக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் கே ஸ்கொயர் எடுத்துங்க. ஏன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் இல்லையா. கே ஒன்லேருந்து n வரைக்கும் ஃபார்முலா வரும். n இன்ட்டு n + 1 2n + 1 by 6. சம் நோட் பண்ணுறேன். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் டாட் 21 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா என்ன கண்டிப்பாக நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆனோம். இப்போ பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த தேர்ட் சம்மில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் 1லேருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும் எடுத்துங்க. அப்போ 1 ஸ்கொயர் இது ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குல்ல 1 ஸ்கொயர் போடுங்க. 2 ஸ்கொயர் டாட் 21 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்லேருந்து லாஸ்ட் நம்பர் 21 ஸ்கொயர் மைனஸ் போட்டு என்ன பண்ணோம். திருப்பியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண எது வரைக்கும் போட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதுக்கும் ஃப்ரெண்ட் நம்பர். அப்போ 5 ஸ்கொயர் சரியா. 1லேருந்து 20 வரைக்கும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம். அந்த 1லேருந்து 5 வரைக்கும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 6லேருந்து 21 நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான் சரிங்களா. இப்போ ஃபார்முலா போயிடலாமா. n அங்கே 21 இன்ட்டு 21 + 1 இன்ட்டுனது 2 இன்ட்டு 21 + 1 சரிங்களா. இந்த சொல்லி உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. இங்கே 2 இன்ட்டு n சரிங்களா. அதை மல்டி பண்ணி தான் நீங்கள் 1 ஆட் பண்ணும். அதே போல் இங்கே போகலாமா. 5 இன்ட்டு 5 + 1 2 இன்ட்டு 5 + 1 by 6 21 வந்துருமா. இன்ட்டு 21 + 1 நமக்கு 22 இன்ட்டு இது ஃபர்ஸ்ட் மல்டி பண்ணோம். 21 42 + 1 43 டிவைட் பை 6 மைனஸ் இங்கே வரும் 5 இன்ட்டு 6 இன்ட்டு 2 5 சார் 10 10 + 1 11 யாரும் 5 + 1 6 6 கூட 2 12 அப்படி போட்டுறாதீங்க. by 6 இங்கே டேரெக்டாக 6 6 கேன்சல் ஆகுதா. இங்கே என்ன சொன்னால் உங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 3 2s are 6 11 2s are 11 11 2s are 22 நெக்ஸ்ட் பாருங்க 3 1s are 3 7 நிச்சயமாக டிவைட் ஆகும் உங்களுக்கு. 7 into 11 77 அப்போ 43 into 77 7 3s are 21 2 28 30 அதே நம்பர் தானே வரும். ஏன்னா திருப்பி அகைன் நம்ம 7 மல்டி பண்ணுறீங்க. அப்போ இதே நம்பர் தான் அப்படியே இருக்கு. 1133 3311 மைனஸ் 5 into 11 55 தெரியும். இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா. ஆனால் நமக்கு 11 தான் 11 6 இங்கே 10 இருக்கும் 5 வரும். இங்கே 2 3 அப்போ 3 2 5 6 இதான் உங்களுக்கு ஆன்சர். சரி இது மாதிரி பாதிலேருந்து தொடங்கிச்சு என்ன பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் 1லேருந்து லாஸ்ட் நம்பரு மைனஸ் 1லேருந்து என்னது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் ஃப்ரண்ட் நம்பர் வந்துடாதீங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட் சம்மில் சப்டிவிஷன் 6 போகலாம். இப்போ 10 cube + 11 cube + 12 cube + 20 cube இருக்கா. இப்போ கியூப் தானே இது. ஃபார்முலா நோட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் கே கியூப். எனக்கு கியூப் இது கே 1லேருந்து n. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இது நமக்கு. உங்களுக்கு சம் ஆஃப் n ஆக்சுவல் ஃபார்ம் ஆக்குறேன் இல்லையா. n இன்ட்டு n + 1 by 2 அதை போட்டு என்ன பண்ணோம். இங்கே ஹோல்ஸ்க்கு அப்புறம் அவ்வளோதான். நான் வச்சுங்க கியூப் 1 கியூப் 2 கியூப் 3 வரும்போது என்ன பண்ண நமக்கு சம் ஆஃப் n ஆச்சு ஃபார்முலா போட்டு மேலே பண்ணோம் ஹோல் ஸ்கொயர். அதாவது n இன்ட்டு n + 1 by 2 ஹோல் ஸ்கொயர். சம் நான் நோட் பண்ணுறேன். 10 cube + 11 cube + 12 cube டாட் 20 cube. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நமக்கு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி போன மெத்தடு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை 1 cube + 2 cube இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு போடணும். லாஸ்ட் நம்பர் போட்டு சப்ட்ராக்ஷன் சரிங்களா. கழிச்சு என்ன பண்ணோம் 1லேருந்து 1 cube + 2 cubeலேருந்து எது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதுக்கும் ஃப்ரெண்ட் நம்பர். அப்போ 9 cube சரியா. கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1லேருந்து 20 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு
1லேருந்து நம்ம 9 வரைக்கும் சப்ராக்ட் பண்ணுறா 10லேருந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ சம் ஃபார்ம் போயிடலாமா? இப்போ நமக்கு இந்த n into n plus 1 அப்போ இந்த 20 இன்ட்டுனது 20 plus 1 by 2 whole square. ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம், அதை நல்லா படிச்சிங்க. 9 into 9 plus 1 by 2 whole square. 20 into 21 by 2 whole square minus 9 into 10 10 by 2 whole square. It's a 5 இது நமக்கு 10 நமக்கு 210 whole square minus இது 40 தானே 45 whole square. 210 whole square ஒன்றும் பாருங்க 21 இந்த 441 அந்த 2 0 ஆட் பண்ணிங்க மைனஸ் 40 நமக்கு வரும் 2025 இப்போ 44100 மைனஸ் இந்த 2025 ஒரு 10ல 5 இங்கே 9 தானே இருக்கும், இங்கே 7 இங்கே 1 நமக்கு போற பண்ணிருக்கோம், 0 இருக்கும் 0 4 to 2% 2 4 ட்ரான்ஸ்ஃபர் தான் நமக்கு 4207 அவ்வளோதான். ஃபார்முலா நல்லா படிச்சிங்க. கியூபுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n into n plus 1 by 2 whole square. Alright students, now இப்போ exercise 2.9ல ஃபர்ஸ்ட் சம்ல 7th subdivision போகலாம். இங்கே 1 plus 3 plus 5 plus 9 டாடா 17 இருக்கா? சம் ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணிடுறேன். எல்லாம் ஆட் நம்பர்ஸ் இல்லையா? ஆட் நம்பர்ஸ் வரும்போது நமக்கு சம் ஆஃப் n ஆட் இன்டிஜர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? n ஸ்கொயர் ஆக்சுவலாக சரிங்களா? n நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது சம் ஆஃப் ஆட் n நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு n ஸ்கொயர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும், ஏன்னா இங்கே நடுவில் ஒரு நமக்கு மிஸ் ஆயிருக்குல்ல, n 17 ஏற்க முடியாது, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? அது நம்ம ஏபியில் பார்த்துருப்போம். இங்கே a = 1 டீனது நமக்கு 2, ஏன்னா நம்ம 2 தான் இன்க்ரீஸ் ஆகல, ஆட் நம்பர்ஸ் வரும்போது 2 தான் இன்க்ரீஸ் ஆகும். d2 அப்போ L நமக்கு வந்து 71 லாஸ்ட் டைம் n ஃபார்முலா தெரியும்ல, L minus a by d plus 1 ஏபியில் பார்த்துருப்போம், அதுதான். ஏன்னா ஏபி தான் ஆக்சுவலாக அது 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ L 71 மைனஸ் a 1 d2 plus 1. இப்போ 71 minus 1 70 divided by 2 plus 1 கேன்சல் பண்ணால் 35 இப்போ 30 plus 35 plus 1 36 n வழி கண்டுபிடிச்சா. இப்போ சம் போட்டுக்கேன் 1 plus 3 plus 5 plus டாடா என்ன ஃபார்முலா அது? n ஸ்கொயர் போட்டுருங்க டேரெக்டாகவே. அப்போ n ஸ்கொயர் 36 ஹோல் ஸ்கொயர் 36 into 36 36 3 6 3 18 18 21 3 6 18 1 9 10 6 9 2 1 ஆன்சர் 1 2 9 6 சரிங்களா? அப்போ இப்போ சம் ஆஃப் n ஆக்சுவலாக ஹார்ட் நம்பர்ஸ் சரியா, அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 2.9ல செகண்ட் சம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆக்சுவலாக அது. இந்த செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வந்துருக்கு சரிங்களா? நீங்கள் இந்த எக்ஸாம் கூட நமக்கு எதிர்பார்க்கலாம். இந்த எக்ஸாம் கூட ஃபர்ஸ்ட் கிவன் என்ன தருவாங்க? 1 plus 2 plus 3 plus டாட் 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 plus k டேர்ம்ஸ் எவ்வளோவா? 325. அப்போ இது எப்படி இருக்கு? 1 plus 2 plus 3 இருக்கு, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் தானே, இங்கேன்றது k இருக்கு. அப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும்? k into k plus 1 by 2 சரிங்களா? 325 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா. நெக்ஸ்ட் நம்ம எதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம்? 1 cube plus 2 cube plus 3 cube டாட் டாட் k cube தானே. நமக்கு கியூபுக்கு ஃபார்முலா தெரியல, நமக்கு சம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா நமக்கு வந்து n into n plus 1 by 2 ஹோல் ஸ்கொயருமா. ஆனால் இங்கே என்ன பண்ண நமக்கு வந்து கே இங்கே n என்ன பண்ணுங்க கே போட்டுருங்க சரிங்களா? ஏன்னா இங்கே கே தானே முடியுது நமக்கு. இப்போ k into k plus 1 சரிங்களா? k plus 1 by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே நம்ம k into k plus 1 by 2 ஹோல் ஸ்கொயர், அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 325 இல்லையா? அப்போ 325 ஹோல் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள் தானே. கொடுத்த வேலையில நம்ம நமக்கு இந்த n k into k plus 1 by 2 கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் போடலாம் தான். 525 2 5 10 11 12 1 5 3 15 16
2 போலாமா 325 650 வந்துருமா அப்படியே 650 3 கம்மி வரும் 3 5 3 5 1 2 6 7 3 9 இப்போ 5 2 10 16 1 8 7 15 அது 1 10 ஆன்சர் அது 105625 சரியா அவன் கொடுத்துற அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வேல்யூ வந்து கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 வேல்யூ அமைச்சிடும் நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணுறோம் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸைஸ் 2.9ல் தேர்ட் சம் பார்க்கலாம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது செகண்ட் சம்மும் இந்த எக்ஸைஸ் 2.9ல் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சரிங்களா அப்போ கிவன் என்ன இருக்கு 1 cube plus 2 cube plus 3 cube dot 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 plus k cube equal to 4144100 நம்ம தெரியும் கியூபுக்கான ஃபார்முலா வந்து n into n plus 1/2 ஹோல் ஸ்கொயரா இங்கே k டேர்ம் தானே இருக்கு அப்போ என்னது k into k plus 1/2 ஹோல் ஸ்கொயர் நம்ம தெரியல 441 என்ன அர்த்தம் 00 அர்த்தம் 210 ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா ஏன்னா 21 441 2 0 ஒரு 0 இங்கே போட்டுருந்தாங்க நமக்கு தெரியல பவர் ரெண்டும் சேமாக இருந்தால் பேஸ் ரெண்டும் சேம் இல்லையா அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 இருந்து 210 கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா பவர் ரெண்டு ஈக்குவல்னா பேஸ் ரெண்டு ஈக்குவலாக தான் கண்டுபிடணும் இப்போ நம்ம ஃபைண்ட் என்ன சொல்கிறாங்க நமக்கு வந்து 1 + 2 + 3 + டாட் 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 கே வரைக்கும் கண்டு சொல்கிறாங்க இது ஃபார்முலா என்ன வரும் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 தானே இது வேலை ஆல்ரெடி தெரியும் இல்லையா என்னது 210 ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 2 மார்க் இது ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.9ல் போச்சு போகலாமா வேணா ஹவு many terms ஆஃப் சீரீஸ் ஹவு many terms என்னது n நம்பர்ஸ் கேட்குறாங்க இல்லையா n தான் கேட்குறாங்க n வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் 1 cube plus 2 cube plus 3 cube should be taken to get sum னது 14400 அப்போ என்ன பார்த்தலாம் இப்போ கிவன் போட்டுடலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube நம்ம எத்தனை டேர்ம் தெரியாத என்ன பண்ணுவோம் n டேர்ம் தெரியலாமா அப்போ n cube equal to என்ன வரணுமா இந்த டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணா 14400 வரணுமா இது நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும் கியூபுக்கு ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர் 144 போட்டால் நமக்கு தெரியல 12 ஸ்கொயர் தானே ஒரு 0 போட்டு ஹோல் ஸ்கொயர் கொடுங்க அப்போ 120 ஸ்கொயர் தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து இந்த 14400 நம்ம கான்செப்ட் தெரியல இப்போ என்னது நமக்கு அந்த ஸ்கொயர் பவர் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ரெண்டு ஈக்குவல் இல்லையா அப்போ n இன்ட்டு n + 1/2 ஈக்குவல் வரும் 120 இது கிராஸ் பண்ணலாமா இதை இங்கே மல்டி பண்ணலாம் n இன்ட்டு n n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் வரும் 240 அப்புறம் நமக்கு n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240 ஈக்குவல் 0 ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு என்ன ரெண்டு முறை மல்டி பண்ணால் என்ன வரணும் மைனஸ் 240 வரணும் அதே ரெண்டு நமக்கு சப்ராக்ட் பண்ண நமக்கு இந்த 1 வரணும் அப்படிங்களாமா என்ன நம்பர் என்ன மல்டி பண்ணிட்டு மைனஸ் 240 ஆட் பண்ண வரும் 1 வரணும் சரிங்களா இப்போ நமக்கு எப்படி எல் டிவைட் போட்டு போகிறோம் பாருங்க 240 போகலாமா 5 ஃபஸ்ட்டு 5 போகிறோம் 5 வரும் 4 பைசா 20 இதுமாதிரி 4 8 பைசா நமக்கு 40 வந்துடும் இல்லையா நெக்ஸ்ட் 2 போட்டால் 24 நெக்ஸ்ட் 2 போட்டால் நமக்கு வரும் 12 வருமா நெக்ஸ்ட் 2 போட்டால் 6 2 போட்டால் 3 இப்போ வச்சு செக் பண்ணிங்க இப்போ இங்கே வரலாம் 5 3 சார் 15 2 2 4 4 2 8 8 2 சார் 16 அப்போ 15 இன்ட்டு 16 15 இன்ட்டு 16 இப்போ எதுவும் ப்ளஸ் இங்கே வாங்கி இந்த இடத்துல சம் வேல்யூ பாருங்க ப்ளஸ் வருதா அப்போ கிரேட் நம்பர் ப்ளஸ் ஸ்மாலர் நம்பர் வந்து மைனஸ் புரியுதுங்களா சொல்றது அப்போ ரெண்டு மல்டி பண்ணா வரும் மைனஸ் 240 வரும் அதே சப்ளை பண்ணால் ப்ளஸ் 1 வந்துடும் நம்ம போட்டு கரெக்ட் தானே அப்போ n + 16 இன்ட்டு வரும் n மைனஸ் 15 ஈக்குவல் 0 ரெண்டு நம்ம தங்க இருக்கலாமா அப்போ n 16 ஈக்குவல் 0 ஆர் n மைனஸ் 15 ஈக்குவல் 0 அப்போ n வேல்யூ இங்கே 15 வந்துருமா இங்கே n வேல்யூ என்ன வரும் மைனஸ் 16 வரும் ஆனால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நாட் பாசிபிள் தேர்ஃபோர் n வேல்யூ நம்ம என்ன இங்கே 15 தான் மொத்தம் இந்த 15 டேர்ம்ஸோட சம் தான் இந்த 14400 சரியா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் நல்லா தடவை பார்த்துங்க அது 2.9 அண்ட் 2.8 ரெண்டு எக்ஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக ரெண்டு எக்ஸஸ் ஒரு 5 மார்க் நிச்சயமாக உண்டு பப்ளிக் எக்ஸாம்பிள்
ஆஷுரன்ஸ் நம்ம எக்ஸைஸ் 2.9ல ஃபிஃப்த் சம் போகலாம். இது ஆக்சுவலாக இந்த 2.9 ஃபோர்த் சம் இருக்குல்ல, அது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் நமக்கு வந்து வேற வேர்ட் அந்த சென்டென்ஸ் வர மாதிரி இருக்கு. அவ்வளோதான். சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் நம்ம இப்போ டச்சிங் 2025 கிவன் இது இல்லாமா கிவன் என்ன தராங்க நமக்கு 1 கியூப் இல்லை சம் ஆஃப் நமக்கு ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் இதுதான் 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ஓகேங்களா. அப்போ சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் சரியா. n சொல்லிட்டாலும் அதெல்லாம் n கியூப் போடலாமா. இது எவ்வளோ மொத்தமாக ஆட் பண்ணா 2025. இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும் கியூப் ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஃபார்முலா இதெல்லாம் ஃபார்முலா படிச்சிங்க. 2025 எப்போ வரும் நமக்கு இந்த 45 தான் வரும் 45 × 45 55 25 2 2022 4 5 are 20 2 4 4 are 16 18 இப்போ 5 2 0 2 சரிங்களா. அப்போ என்ன நமக்கு 45 ஸ்கொயர். அப்போ பவர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, ஸ்கொயர் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கா, பவர் ரெண்டு ஈக்குவலாம் பேஸ் ரெண்டு ஈக்குவல். அப்போ n இன்ட்டு n + 1/2 ஈக்குவல் தான் வரும் 45 வந்துருமா. இந்த 2 இங்கே கிராஸ் பண்ணுங்க. இங்கே n இன்ட்டு n n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 90 வந்துருமா. அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 90 = 0. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நமக்கு என்ன வரணும் -90 வரணும். சப்ராக்ட் பண்ணால் 1 வரணும். செக் பண்ணலாமா நம்ம 90 நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக 10 9s 9 போடலாமா. 10 9s இல்லை 90 வரும். சப்ராக்ட் பண்ணால் வரும் ப்ளஸ் வந்துடும் இல்லையா. அப்போ n + 10 இன்ட்டுனது n - 9 = 0. இல்லை n + 10 = 0 சொல்லும்போது n அந்த ப்ளஸ் 10 போகும் -10 ஆகுமா. அது இஸ் நாட் பாசிபிள். என்ன ரீசன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு நெகட்டிவ் வரது சான்ஸே கிடையாது சரியா. அப்போ இங்கே என்ன நமக்கு ஆர் போட்டு n - 9 = 0 தான். அப்போ என்ன வரும் பாசிட்டிவ் இல்லை ப்ளஸ் 9 வந்துடும். தர்ஃபோர் ஆன்சர் நமக்கு என்னது ஏன்னா நெகட்டிவ் -10 ஒரு சான்ஸ் இல்லை. இப்போ கண்டிப்பாக n வேல்யூ வந்து 9 அவ்வளோதான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அவன் இப்போ எக்ஸைஸ் 2.9ல 6th சம் போகலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த சம்மை நம்ம தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் சைட் போகிறது எப்படி இருக்குன்னா எனக்கு 5 மார்க் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்து போகணும். நிச்சயமாக ஒரு 3 எக்ஸாமில் கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம் எடுத்து கேட்குற வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக சம்ம இருக்கும். ரேகாஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸு 10 cm 11 cm 12 cm 24 cm கலர் பேப்பர் நமக்கு இந்த சைஸில் இருக்கான். ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் திஸ் கலர். இதை வச்சு டோட்டலாக ஏரியா நமக்கு எவ்வளோ இருக்கு கவர் பண்ணலாம் கேட்குறாங்க சரிங்களா. அப்புறம் நமக்கு என்ன நமக்கு டோட்டல் ஏரியா பேப்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஏரியானா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயரோட ஏரியா என்னது சைடு இன்ட்டு சைடு தானே. அப்போ இங்கே 10 அர்த்தம் 10 × 10 வரும். அதாவது 10 ஸ்கொயர் 11 cm வச்சுங்க சைடு லென்த்து. அப்போ ஏரியா இருக்கும் 11 ஸ்கொயர் இருக்கும். அப்போ நமக்கு வந்து தி டோட்டல் ஏரியா ஆஃப் கலர் பேப்பர்ஸ் ஓகேவா என்ன ஆகும் நமக்கு ஈக்குவல் டு 10 ஸ்கொயரா 10 ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் டாட் 24 ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். இது ஃபார்முலா இது இல்லாமா சம்மேஷன் ஆஃப் கே ஸ்கொயர் இல்லையா. ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். கே கிட்ட 1 n ஃபார்முலா அது n இன்ட்டு n + 1 இன்ட்டுனது 2n + 1/6. சம் நான் அகைன் மூவ் பண்ணுறேன். 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் டாட் 24 ஸ்கொயர். இதுமாதிரி நம்ம பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணோம் 1லேருந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணோம். 1லேருந்து லாஸ்ட் நம்பர் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் டாட் 24 ஸ்கொயர் லாஸ்ட் நம்பர் ஆச்சா. மைனஸ் போட்டு அதே 1லேருந்து என்ன பண்ணோம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃப்ரண்ட் நம்பர் அப்படின்னா வரும் 9 ஸ்கொயர். அப்போ போலாமா இங்கே n 24 தானே. அப்போ 24 × 24 + 1 n + 1ல 2n + 1 அப்போ 2 × n அது இங்கே 24 + 1 6 மைனஸ் அவங்க வரும் 9 + 1 2 × 9 + 1 6
இப்போ 24 24 + 1 வரும் 25 வந்துடும் இன்ட்டு 2 × 24 வந்து 48 + 1 49 சரிங்களா நல்லா வச்சுங்க மல்டி பண்ணுறது அந்த 1 ஆட் பண்ணணும் ஸோ 49 by 6 மைனஸ் இங்கே தானே 9 × 10 2 9s வந்து 18 + 1 19 by 6 3 படிக்கணுமா 2 3s 3 3s 2 அடிச்சது 5 இங்கே டேரக்ட் அடிச்சிடலாம் 4 6 24 ஈஸி பாருங்க மல்டி பண்ணுறது 4 × 25 அது 100 இல்லையா அப்போ 100ல் மட்டும் நம்ம பண்ணோம் அந்த நம்பர் கூட 2 0 சேர்க்கணும் அவ்வளோதான் மைனஸ் இங்கே 3 5s 15 இப்போ 15 × 19 5 9s 45 4 5 1s 5 4 9 1 ஆல் மல்டி பண்ணால் அது அப்படியே வந்துருவோம் நம்பரு 18 285 வருது அப்போ 4900 மைனஸ் இந்த 285 சப்போஸ்னா 5 வந்துருமா இங்கே 9னா 1 வருமா இங்கே 8 தான் இருக்கும் இப்போ 6 4 அப்போ ஆன்சர் அது 4615 இந்த ஆன்சரே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் சம் ஆன்சரோட நல்லா பக்காவாக தெரியும் சரிங்களா ஏரியா இங்கேருந்து மறக்காமல் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணணும் ஏன்னா ஏரியா கலர் பேப்பர் சொல்லும்போது நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணுங்க லாஸ்டோட நீங்கள் வேர்டில் எழுதுருங்க டோட்டல் ஏரியா ஆஃப் கலர் பேப்பர்ஸ் இஸ் 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டிப்பாக யூனிட் போட்டாகணும் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸைஸ் 2.9ல சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் ஃபைண்ட் சம் ஆஃப் த்ரீஸ் கொடுத்துட்டு 2n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டுக்கிறாங்க அப்போ 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube dot 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 2n terms. இப்போ நமக்கு வந்து இது கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் 2 cube 1 cube இருக்க மைனஸ் பிளஸ் 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube. இப்போ n terms இப்போ nth term என்ன இருக்கும் யோசிங்களா கொஞ்சம் இங்கே 2 இருந்தால் இங்கே 1 இருக்கு 4 இருந்தால் 3 இருக்கு 1 கழிச்சு சப்ராக்ட் பண்ண போகிறோம் அதே போல் இது ஈவன் நம்பர் இது இந்த ஆட் நம்பர் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் இப்படி பாருங்களா இப்போ 2n cube சரிங்களா மைனஸ் 2n minus 1 whole cube இப்படி போகலாம் பாருங்க சப்போஸ் n வேல்யூ 1 போடுங்களா 1 போட வரும் 2 × 1 2 cube கரெக்டாக இங்கே இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க அதே போல் இங்கே வரும் 1 போடும்போது 2 × 2 minus 1 வந்து 1 cube கரெக்டாக இங்கே இருக்குங்களா சப்போஸ் 2 போட வரும் 2 to 4 cube இங்கே கரெக்டாக இருக்குங்களா 4 cube இருக்கா இங்கே வரும் 2 to 4 4 minus 1 3 cube கரெக்டாங்களா அப்போ அந்த nth term இப்படி இருக்கும் இந்த ஃபார்ம் தான் இருக்கும் 2n cube minus 2n minus 1 whole cube இது அப்போ இது எப்படி போகலாம் சம்மேஷன் போகலாமா இது எப்படி போகலாம்னா சம்மேஷன் ஆஃப் சரியா 2n cube minus இந்த 2n minus 1 whole cube டாமா இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம் நமக்கு சம்மேஷன் போட்டு இதை a cube minus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல a cube minus b cube சரிங்களா ஃபார்முலானா a minus b into a square plus ab plus b square ஃபார்முலா ஓகேங்களா அப்போ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் a minus b a minus b 2n மைனஸ் b சொல்லும்போது இங்கே 2n minus 1 மைனஸ் b இந்த 2n minus 1 அப்போ மைனஸ் மட்டும் என்ன ஆகும் 2n மைனஸ் ஆகிடும் 1 ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் இப்போ புரியுதா உங்களுக்கு a மைனஸ் b சொல்லும்போது a வந்து 2n தான் மைனஸ் b சொல்லும்போது என்ன பண்ணும் இந்த மைனஸாக மல்டி பண்ணும் இப்போ 2n ஆகும் மைனஸ் ஆகிடும் மைனஸ் 1 ஆகும் ப்ளஸ் ஆகிடும் இன்ட்டு a ஸ்கொயர் நாங்கள் வந்து 2n தானே 2n ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியா a என்னதுங்க 2n b என்னது 2n minus 1 plus b square அப்பனது 2n minus 1 whole square சரியா இப்போ இங்கே ப்ளஸ் 2n minus 2 கேன்சலா ஜஸ்ட் 1 இன்றது 1 அப்படியே 1 வச்சுக்கலாம் நமக்கு அதை விட்டுடலாம் இப்போ 2n ஸ்கொயர்னு நமக்கு ஆக்சுவலாக 4n ஸ்கொயரா இது இங்கே மல்டி பண்ணலாமா 2n to 2n 4n ஸ்கொயர் மைனஸ் 2n அடுத்து நம்ம இது a plus ஹோல் ஸ்கொயர் போகலாமா a ஸ்கொயர் இங்கே
2n ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா. அடுத்தது இப்போ இந்த ஃபுல் ப்ராக்கெட் தேவை இல்லைங்க. 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே, 2 இன்ட்டு ஏ இந்த 2n, பி என்னது 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் இல்லை. ஸோ இங்கே -2ab வரணும் இல்லையா, நான் மைனஸ் இருக்குங்க, -2 பண்ணலாம் சரிங்களா, ஏன்னா ஏ -b ஹோல் ஸ்கொயர் வாங்க. 2n 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் 8n ஸ்கொயர் வரலாமா, -2n ப்ளஸ் இங்கே ஒரு 4n ஸ்கொயர் வந்துடுமா, ஏன்னா ஹோல் ஸ்கொயரில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 n ஸ்கொயர் n ஸ்கொயர். இது மைனஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 4 என்ன வரும், -4 வந்துடுமா, ப்ளஸ் ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, சம்மேஷன் ஆஃப் 8n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் வரும் 12n ஸ்கொயர் -2n -4 -6n ப்ளஸ் 1. என்ன பண்ண போறோம்னா இந்த சம்மேஷன் உள்ள மல்டி பண்ண போறோம் சரிங்களா. சம்மேஷன் உள்ள மல்டி பண்ண போனா இந்த கான்ஸ்டன்ட் நீங்க வெளியே எடுத்துடலாம், சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் வந்துடும். அந்த கான்ஸ்டன்ட் நீங்க வேணா வெளியே எடுத்துடலாம், ஏன்னா இந்த சம்ம நீங்க வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ 12 போட்டு 1 ஸ்கொயர் போறீங்க ப்ளஸ் 12 போட்டு 2 ஸ்கொயர் போறீங்க, என்ன பண்ணலாம், நமக்கு இந்த 12 காமனாக வெளியே தரலாம் இல்லையா, அதான் சொல்றோம். அதே போல என்ன பண்ணலாம், 6 சம்மேஷன் ஆஃப் n பிளஸ் பண்ணுங்க சம்மேஷன் ஆஃப் 1. நம்ம 12 சம்மேஷன் n ஸ்கொயர் ஃபார்ம் நமக்கு தெரியல, என்ன வரும் நமக்கு n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6 சரியா, மைனஸ் 6 இந்த சம்மேஷன் என்ன ஃபார்முலா வந்து n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2 சரியா, பிளஸ் சம்மேஷன் 1 அர்த்தம் இங்க எத்தனை டேர்ம் இருக்கு, n டேர்ம்ஸ் இருக்குல்ல, 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் எத்தனை வரும், n 1 வரும், 2 1 கூட்டினா 2 3 1 கூட்டா 3, அப்போ அதே மாதிரி n 1 அப்படின்னா வரும் n வந்துடும் சரிங்களா. இப்போ n போட்டுருங்க, நீங்க கேன்சல் பண்ணலாமா, 3 வருமா, நீங்க கேன்சல் பண்ண உங்களுக்கு 2 இன்ட்டு மல்டி பண்ணலாமா, n இன்ட்டு n ஸ்கொயரா பிளஸ் n இன்ட்டு 2n பிளஸ் 1. இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு -3 எல்லாம் மட்டும்னா -3n இன்ட்டு n -3n ஸ்கொயர் -3n இந்த பிளஸ் n இங்கே இருக்கு. இப்போ 2 இன்ட்டு இது மல்டி பண்ணலாம் நமக்கு n ஸ்கொயர் இன்ட்டு 2n வரும் 2n கியூபா, அதே மாதிரி நெக்ஸ்ட் n ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் n ஸ்கொயர், அது போல பிளஸ் n இன்ட்டு 2n ஸ்கொயர் பிளஸ் n -3n ஸ்கொயர் -2n வந்துருமா, என்ன வரீங்க 2n கியூபா, n ஸ்கொயர் பிளஸ் 2n ஸ்கொயர் 3n ஸ்கொயரா பிளஸ் n -3n ஸ்கொயர் -2n 2 மட்டும் பண்ண வரும் 4n கியூப் பிளஸ் இந்த 6n ஸ்கொயர் பிளஸ் 2n -3n ஸ்கொயர் -2n பிளஸ் 2n -2n கேன்சலா, 4n கியூப் பிளஸ் என்னது 6n ஸ்கொயர் -3n ஸ்கொயர் சொல்லும்போது பிளஸ் 3n ஸ்கொயர் வந்துடும். இதான் நமக்கு வந்து எஸ்என்கான ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட்ஸ் என்ன கேட்குறேன்னா 8 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ 8 டேர்ம்ஸ் சம் என்ன அர்த்தம், S8 கேட்குறாங்க. அப்போ 4ன்றது 8 கியூபா -3 இன்ட்டு 8 ஸ்கொயர். இப்போ 8 போகலாமா, 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 64 64 இன்ட்டு 8 32 3 48 51. அப்புறம் இந்த 51 minus 3 into 64 மல்டிபிளமா 3 2 4 8 4 1 4 20 minus இது வரும் 3 4 12 எல்லாமே 1 18 19 பார்க்கலாமா 3 4 8 இங்கே சார் ப்ளஸ் தானே இது ப்ளஸ் ஆட் பண்ணலாமா 192 10 நீங்கள் 1 போட்டால் 10 14 2 உனது 2240 வரும் ஆன்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எஸ்என் கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் என் 8 நீங்கள் சப்ஸ்ட் பண்ணுங்க. 8 டைம்ஸ் வச்சுருங்க.